விஜய்க்கு வந்து வண்டா ஓட்டு போடுவீங்களா? எங்களை வாய வச்சாருன்னா கண்டிப்பா நாங்க அவரை வாய வைப்போம். எங்களை வாய வைக்கிற தெய்வம் யாரோ அவங்க காலிலே விழுந்து கிடப்போம். யாருட்டு சொத்து யாரு கட்டு சைன் பண்ணா? என் சொத்த உன் சொத்த நீ சைன் பண்ணா? நான் சைன் பண்ணணும். நான் அப்பன் சம்பாதிச்சதுக்கு இதுல முன்னாடி சம்பாதிச்சு கொடுத்தாங்க பாரு. நான் சைன் பண்ணணும். நீ யாரு கட்டு சைன் பண்ற? யாருட்டு பொருள் அது? உங்க அப்பன் சம்பாதிச்சு பொருளா? நாங்க என்ன ஒரு ரூபாய் கேட்டுக்கிறோமா? நீ யார கேட்டு சைன் பண்ண? இத்தனை வருஷமா யாருக்கு ஓட்டு போயிருப்பானீங்க? ஓட்ட கலைஞருக்கு போட்டோம். இப்ப என்ன ஆச்சு? அந்த கலைஞர் எங்க ஊரை பிடிங்கன்னு தத்தனன்றாரு. கலைஞருக்கு தான் போட்டோம். அவர் என்ன சொன்னாரா? அவர் எம்எல்ஏ இருக்கிறாரா? அவர் வந்து நான் வந்தா ஏர்போர்ட் இந்த ஊருக்கு வராது, ஏவனாபுரம் கிராமத்துக்கு வராது, நான் வந்து அத விவசாயத்தை ஆயிக்க மாட்டோம் அப்படின்னு போய் சொல்லி எங்க மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஏமாத்துறாரு. நீங்க விட்டு போங்க, விட்டு போங்க, விட்டு போங்கன்னா சிஎம் போய் பார்க்கலாம்ல? சிஎம் போய் பார்க்கலாம். தினியா போய் பார்த்துட்டாங்க. அவருக்கு எங்களை வாழ வைக்கிற தெய்வம் யாரோ அவங்களை அந்த மாதிரி தெய்வமா நம்பணும். எங்களை கைத்து அறுத்துட்டோம். நாங்க இனிமேல் கலைஞர் கைத்து அறுத்துட்டு தான் எங்களை இப்போ முதலமைச்சர் ஆகணும் விஜய். அவர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஊருக்கு நிலம் போகுது, கழனி போகுது, ஊடு போகுது, வாசல் போகுது, ஆடு மாடு எதுவுமே மேயத்துக்கு ஊர் போயிட்டா எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு ஊர் தான் போகணும். ஊர் ஃபுல்லா போகுது, 3 ஏரி போகுது, 10 குட்டை போகுது, ஒரு மடு போகுது, கம்பக்கால் போகுது, எல்லாம் போகுது. நாங்க எப்படி போய்ப்போம்? இதெல்லாம் எங்களுக்கு போற இடத்துல வருமா? என்ன பண்ணுது? 10,000 8,000 கொடுக்குறானா? 10,000க்கு அவங்க கொடுப்பான் சென்ட். 1 லட்சம் போகுது எங்க ஊர்ல. அந்த 1 லட்சத்துக்கு நாங்க நீ 10,000 கொடுத்து எங்க போய் வாங்குவோம்? அந்த கைனிய எங்க போய் வாங்குவோம்? என்ன கொடுக்குறான்? போட்டாங்க. எத்தனை கோடி போட்டுக்குதா? நீங்க தான் சொல்லுங்களேன், தெரிஞ்சுங்க. எங்களுக்கு தெரியல. எத்தனை கோடி போட்டுக்குது சொல்லு? எவ்வளவு போட்டுக்குது? 3 மடங்கு 10,000 3 30 10 30,000 30,000 வச்சு நாங்க என்ன இடம் வாங்குவோம்? எங்க இருக்குது? சைட்ல இடம்னா குந்ததான் இடம். கைனி காடு கிடையாது. ஊரும் குந்தத்துக்கு தான் 3 சென்ட் 2.5 சென்ட் 3 சென்ட் 2.5 சென்ட் தான் கொடுக்குறோன்னு அறிவிச்சு. இதான் பேப்பர்ல கொடுத்தேன். பேப்பர் எந்த கொடுக்கலையா? எங்களுக்கு எந்த கொடுக்கல. ஆட்சியில் எதுவுமே கொடுக்கல. நாங்க வாய்தா கட்டி நாங்க மண்ணு ஓய்சி கரண்ட் பில்லு கிடையாது. சாதா நாங்க விவசாயம் பண்ணிக்கிறோம். 3 பாகம் நாங்க 3 பாகம் அறுப்போம். ஒரு வருஷத்துல 3 பாகம் நெல் அறுப்போம். அந்த நெல் அறுக்கிற இடத்த விட்டுட்டு நாங்க ஏன் போவோம்? நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு ஊரை விட்டுட்டு நீ எங்கன்னா போய் தரிசினாலும் வேற இடம் மாத்தி போட்டு வருதுல. என்ன லாபம்? ஏர்போர்ட் வர்றதுனால எங்களுக்கு என்ன லாபம்? எங்களுக்கு என்ன? நாங்க விவசாயம் ஏர்போர்ட்ல போறோமா? நாங்க ஏர்போர்ட்ல யார் போறோமா? இறங்க போறோமா? அதுல எங்களுக்கு ஏர்போர்ட். எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம். எம்எல்ஏ வந்து பார்த்தாரு உங்க ஊரு எம்எல்ஏ இது வரல வந்த நாள் கிடையாது. அன்னைக்கு ஓடு வாங்க சொல்ல கையெழுத்து கும்பிட்டானுங்க. யார் கும்பிட்டா? ஓட்டு வாங்கும் போது யாரு சொன்னா? ஒன்றியம் அந்த இது யாரு அது பேரே எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் வந்து கையெழுத்து கும்பிட்டாங்க. வேணை எடுத்துக்கணும் ஊரு ஃபுல்லா சுத்தி கையெழுத்து கும்பிட்டாங்க. நான் ஏர்போர்ட் தடுக்கிறேன், நான் தடுத்த நீ எனக்கு ஓடு போடுங்கன்னு கையெழுத்து கூப்பிட்டான். பக்கத்துல சிங்கிள்பேட்டில எங்க ஊருக்கு பக்கத்திலே ஒரு கவுன்சிலர். அவன் பேர் என்ன? கவுன்சிலர் பேர் யாரோ எனக்கு பேர் தெரியலமா. சிங்கிள்பேட்டில் இருக்கிறாரு. அவர் பேர் என்னம்மா? கவுன்சிலர் என்ன? அதான் அவர் பேரு சிங்கிள்பேட்டி பேர் என்னக்கா? மணி. பேசலையா? பேசல. இதுவரையிலும் எங்களை வந்து பார்க்கல. என்ன ஏதுன்னே கேட்கல. நாங்க அவரு எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்தோம். எவ்வளோ நேரடியாக கூட போய் பார்த்தாங்க. இதோ நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், இன்னைக்கு வரேன். இது வரலுமே வரல. அனு மூஞ்சி தானே வருவாங்க. எம்எல்ஏ பத்தி பேசிக்கலாம். எவ்வளோ பார்த்து பேசிட்டாங்க. போராட்ட குழு 23 பேர் இருக்கிறாங்க. போகாத நாள் இல்லை. ஒரு ஆள் கூட பார்க்காத இடம் கிடையாது. பார்த்துட்டு தான் செழிச்சு போய் சாகிற முடிவில் இருக்கிறோம். நாங்கள் சாக தான் போகிறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? சாகணும் எங்களை வாய விடு. நாங்க ஏன் சாகுறோம்? வாய விட்டா நாங்க ஏன் சாகுறோம்? எங்களை வாய விடு. அவங்க அப்பா வீட்டு சொத்தை நாங்க வாழ்ந்துக்கிறோம். முப்பாட்டம் வாழ்ந்த இடம் முழு தலைமையில இருந்து நாங்க சொத்துனுங்கிறோம். அதெல்லாம் கவர்மெண்ட் இடம் எங்கேயுமே எங்க ஊர்ல கிடையாது. நாங்க இந்த ஏரிக்குது பாரு, 3 ஏரி, குளம், குட்டை, கம்பக்காலு சொல்றீங்க. கவர்மெண்ட் இடம் சொல்றீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து 1 ஏக்கரா இருக்குது. பக்கத்துல கொஞ்சம் ஒரு புறம்போக்கு இருக்கா. அதை பத்தா கொஞ்சம் பயிர் வைக்க முடியும். அது நான் உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல உங்க அப்பா நான் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன் அந்த இடத்துல வந்தியா? விஜய் வந்து பேசினாரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரு நம்புற நாங்க அவருக்கு நம்பிக்கை இருக்கிறோம். வாய வைப்பாரு, எங்களை வாய வைப்பாருன்னு நாங்க கை விட்டு போயிட்டாங்க. எல்லாருமே போய் எந்த பார்க்காத இடம் கிடையாது. 2 வருஷமா 1 நாள் 2 நாள் 3 வருஷமா போராடிங்கிறோம். இத்தனை வருஷமா யாருக்கு ஓட்டு போயிருப்பானீங்க? ஓட்ட கலைஞருக்கு போட்டோம். இப்ப என்ன ஆச்சு? அந்த கலைஞர் எங்க ஊரை பிடிங்கன்னு தத்தனன்றாரு. ஆமா.
ஆமா, போன வருஷம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அந்த கலைஞருக்கு தான் போட்டோம். கலைஞருக்கு தான் போட்டோம். அவர் என்ன சொன்னாரா? அவர் எம்எல்ஏ இருக்கிறாரா? அவர் வந்து நான் வந்தா ஏர்போர்ட் இந்த ஊருக்கு வராது, ஏவனாபுரம் கிராமத்துக்கு வராது, நான் வந்து விவசாயத்தை அழிக்க மாட்டோம் அப்படின்னு போய் சொல்லி எங்க மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஏமாத்துறாரு. இன்னைக்கு விட்டு போங்க விட்டு போங்க விட்டு போங்கன்னா சிஎம் போய் பார்க்கலாம்ல, சிஎம் போய் பார்க்கலாம். எத்தனையோ போய் பார்த்துட்டாங்க. பார்க்க அனுமதி கொடுக்கல. அனுமதி போக சொல்ல இப்படி போக சொல்ல ரோட்டுக்கு வர சொல்ல மடிக்கிறாங்க. இங்க ஊர்ல இருந்து ரோட்டுக்கு வர அம்பேத்கர் சிலையாண்ட வர சொல்ல மடிக்கிறீங்க. இங்கே வண்டியில ஏத்திடுறீங்க. நாங்க எங்க போய் பார்க்கறது? சத்தத்தில் அடிக்கிற உனக்கு நல்ல இது வந்தா ஜெயிலு போடு. ஒரு வாரம்னா கூட ஜெயிலு போட்டு வைய. ஏன் எத்துமா காலையில எத்துமா விட்டு சேங்கல் அனுப்புறான்? விஜய்க்கு வந்து வந்தா ஓட்டு போடுவீங்களா? எங்களை வாய வச்சாருன்னா கண்டிப்பா நாங்க அவரை வாய வைப்போம். எங்களை வாய வைக்கிற தெய்வம் யாரோ அவங்க காலிலே விழுந்து கிடப்போம். ஆமா, அவருக்கு எங்களை வாய வைக்கிற தெய்வம் யாரோ அவங்களை அந்த மாதிரி தெய்வமா நம்பணும். எங்களை கைத்து அறுத்துட்டோம். நாங்க இனிமேல் கலைஞர் கைத்து அறுத்துட்டு தான் எங்களை இப்போ நாங்க இது சைன் போட்டுட்டாங்க. மாநில அரசும் மத்திய அரசும் சைன் போடல. சைன் பண்ண யார் விட்டு சொத்து யார் விட்டு சொத்து யார் கட்டு சைன் பண்ண? என் சொத்த உன் சொத்த நீ சைன் பண்ண? நான் சைன் பண்ணணும். நான் சம்பாதிச்சதுக்கு இதுல முன்னாடி சம்பாதிச்சு கொடுத்தாங்க பாரு. நான் சைன் பண்ணணும். நீ யார் கட்டு சைன் பண்ற? யார் விட்டு பொருள் அது? உங்க அப்பன் சம்பாதிச்சு பொருளா? நாங்க என்ன ஒரு ரூபாய் கேட்டுக்கிறோமாண்ணா? நீ யாரை கேட்டு சைன் பண்ண மாதிரி நீ ரத்து வாங்கிட்டு போ. சரிங்களா? அதே மாதிரி இப்ப சார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற 13 கிராமங்களை காக்க வேண்டிய காவல் தெய்வமா பராந்தூரை காக்க வந்த காவல் தெய்வம் தளபதி விஜயா இங்க வந்துட்டு போனார். இப்போ சரிங்களா? ஒன்றும் இல்லை, இன்னொன்று அழகா சொன்னாரு. இங்க உள்ள வர்றதுக்கு எவ்வளோ தடைகள் எவ்வளோ கெடுபிடின்னு நீங்க பாத்தீங்க. ஏன் மக்களை சந்திக்க தானே வந்தாரு? இந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்க தானே வந்தாரு? நீங்க ஃப்ரீ பண்ணி விடுறது தானே. மற்ற எதுக்கு இல்லாம கிரௌட் எப்படிங்க ஆகும்? இந்த பகுதி மக்களை தான் பார்க்க வராரு. தானங்க காவல்துறை இருக்குது. காவல்துறை வச்சு கட்டுப்படுத்த தளபதி சொல்லிட்டாரு. தூரமா இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க யாரும் வர வேணாம் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டாரு, தகவல் கொடுத்துட்டாரு. பக்கத்துல இருக்கிற இந்த பகுதி மக்களான நாங்க மட்டும் தான் வந்திருக்கிறோம். ஏன்னு வச்சுங்க, இந்த ஏர்போர்ட் எதுக்கு தேவைப்படுதுன்னா, 10 லட்சம் ரூபாய் காவா கட்டினா ரோடு போட்டாலே 20% வாங்குற திமுக அரசாங்கம் இந்த பராந்தூர் விமான நிலையத்தை அமையறதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசியிருப்பாங்கன்றது சம்பந்தமா தான் இப்ப சொன்னார் சூசகமா. எங்களுடைய தளபதி ஆட்சியில இந்த பராந்தூர் சம்பந்தமா 13 கிராமங்களும் காக்கப்படும். பராந்தூரை காக்க வந்த காவல் தெய்வம் தளபதி. தளபதி 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 எம்எல்ஏ 910 நாளா கோரிக்கை வச்சுதான் இந்த மக்கள் இங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த பகுதி எம்எல்ஏக்கு இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியாதா? அது ஏன் அவர் கவனத்துல எடுத்துக்கல? தளபதிக்கு தான் போட போறோம். 26 எலெக்ஷன் வந்து தளபதி தான். 26 எலெக்ஷன்ல வந்து தளபதி தான். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் 2 கட்சிகளும் சுக்குநூறா ஓடிய போடும். தளபதி ஒரு ஆளால கண்டிப்பா 100% தளபதி 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 தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு. விவசாயத்துக்கு ஆதரவா பேசினார் விஜய். அதான் ஏர்போர்ட் வரலாம், ஆனா இங்க வேண்டாம். இங்க வந்து இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இங்க ஏர்போர்ட் வேண்டாம், வேற எங்கேயாச்சும் ஏர்போர்ட் வச்சுக்கோங்க. இங்க இல்ல எல்லாரும் சொல்றாங்க, பட் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இவர் வந்தா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓட்டு கன்ஃபார்மா பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா எங்க ஓட்டு அவருக்கு தாங்க. நான் மாற்றத்துக்காக எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அவர் வந்தா நல்லா இருக்கும். முதலமைச்சர் ஆகணும் விஜய். அவர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஊரை வந்து அவர் காப்பாத்துறான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆமா, அவர் பேசுற எல்லாத்தையும் மீறி வந்தார். ஓட்டு போடுவீங்களா விஜய்க்கு? விஜய்க்கு தான். ஆமா, அவர் நல்லா நாட்டை இது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. உங்களோட ஊரோட கோரிக்கை